பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்ப்போம். விடுவிக்கும் நாட்டை நாசமாக்குகிற சங் பரிவார் இந்துத்துவ சக்திகள் மதச்சார்பின்மையை சிதைத்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் பார்சி சீக்கியர் பௌத்தர் சமணர் பகுத்தறிவாதி அனைவரும் சகோதரத்துவத்தை பேணுகிற போதை சாகடிக்க துடிக்கின்ற நரேந்திர மோடியின் கூட்டத்தை தூக்கி எறிவோம் இந்த தேர்தல் களத்திலே என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒன்றை நினைவூட்டுகிறேன். புல்வாமா மாவட்டத்தில் 41 இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். எங்கள் தமிழர்கள் 2 உட்பட. எங்கள் தமிழ் மகன் அபிநந்தன் நெஞ்சுயர்த்தி நின்றான். இது 120 கோடி மக்களினுடைய வீரவணக்கத்துக்குரியவர்கள். உற்றார் உறவினர் பெற்றோர் மனைவி மக்களை மறந்து கொளுத்தும் வெயிலில் கொட்டும் பணியில் இருக்கக்கூடிய அந்த ஜவான்களுக்கு சோல்ஜர்ஸுக்கு நாங்கள் சல்யூட்டம். ஆனால் இந்த புல்வாமா மாவட்ட சம்பவத்துக்கு பிறகு துல்லிய தாக்குதலுக்கு பிறகு சரிந்து கொண்டிருந்த பிஜேபியின் செல்வாக்கு உயர்ந்து விட்டது என்று போக்கிரித்தனமாக சொன்னாரே எடியூரப்பா. இது எடியூரப்பாவின் குரல் அல்ல, நரேந்திர மோடியின் குரல். நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்கள் உயிர்களை தருகிறோம் வீரர்கள். ஆனால் ரஃபேல் ஒப்பந்தத்தில், ஆகாய படை விமான ஒப்பந்தத்தில் அணுவளவும் அனுபவம் இல்லாத அனில் அம்பானி கூட்டத்துக்கு டசால்ட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்ய மோடி நடத்திய பேரம் என்ன? இந்த கேள்வியைத்தான் கேட்கிறார். அன்பிற்குரியவர்களே, உலகம் போற்று முத்தவர் காந்தியடிகளை இந்த நாட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்ன எங்கள் தந்தை பெரியார் சொன்ன காந்தியடிகளை, மார்ட்டின் லூதர் கிங்கும் நெல்சன் மண்டேலாவும் பராக் ஒபாமாவும் டால்ஸ்டாயும் எங்கள் ஒளிவிளக்கு என்று சொன்ன எங்கள் காந்தியடிகளின் உருவத்தை போல அலிகாரிலே முஸ்லிம்கள் வாழும் பகுதியிலே அமைத்து அந்த உருவத்தை கைத்துப்பாக்கியால் இந்து மகாசபை தலைவி சுட ரத்தம் பீரிடுவது போல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தலையை விதித்து தோம்சம் கொண்டாடி தீ வைத்து கொளுத்தி கோட்சே வாழ்க காந்தி ஒழிக என்றார்களே, அதைத்தான் கேட்கிறார் நம்முடைய ஹானரபிள் ராகுல் காந்தி. என்ன கேட்கிறார்? இது காந்தி நாடா, காந்தியா கோட்சேயா, காந்தியா கோட்சேயா? இந்த கேள்வி இந்த நேரத்தில் எனது அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களே, சமத்துவமும் சகோதரத்துவமும் மத நல்லிணக்கமும் கூட்டாட்சி தத்துவமும் காப்பாற்றப்பட தமிழக வாக்காளர் பெருமக்களே, புதுவை வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். இந்திய வாக்காளர் பெருமக்களே, வெற்றியை தாரீர். நாட்டின் பிரதமராவதற்கு, ராகுல் காந்தி பிரதமராவதற்கு கூட்டணி ஆட்சி, மாநில கட்சிகளின் கூட்டணி, திமுக போன்ற கட்சிகளினுடைய இணைந்த கூட்டணி ஆட்சி மலரட்டும், கூட்டாட்சி தத்துவம் வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.